ஐஸ் ஷீட் அப்படின்னா என்னன்னா மோர் தென் 50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ஏரியால அவ்வளவு பெருசா இருக்கிற ஒரு ஐஸ் மெட்டீரியல். சதர்ன் ஓஷன்ல இல்ல அண்டார்டிக் ரீஜன்ல இருக்கிற இந்த ஐஸ் ஷீட் ஒரு ஐஸ் ஷெல்ஃப் மெல்டிங்க்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் வந்து இந்த வெஸ்ட் அண்டார்டிக் ஐஸ் ஷெல்ஃப் தான். 1/3 ஆஃப் பாப்புலேஷன் வந்து அந்த கோஸ்டல் ஏரியால தான் இருக்காங்க. லைக் மும்பை, ஷாங்காய் அந்த மாதிரி ஹை பாப்புலேட்டட் சிட்டிஸ் எல்லாம் வந்து கோஸ்டல் லைன் தான் இருக்கு. ஹாய் சிலம்பரசன். ஹாய் சசீன். போன எக்ஸ்பிளைனர் வீடியோ நம்ம சவுத் சைனா சீல ஒரு அந்த டெரிட்டோரியல் டிஸ்பியூட் சைனாவுக்கும் பிலிப்பைன்ஸ்க்கும் நடக்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். ஆமா. இந்த வாட்டி ஒரு கோயின்சிடென்ஸ் என்னன்னா இப்பயும் வந்து ஓஷன் அண்ட் சி ரிலேட்டடா தான் பார்க்க போறோம். ஓகே. ஆனா அண்டார்டிக் ரீஜன்ல பார்க்க போறோம். ஓகே. வெஸ்ட் அண்டார்டிகால ஜியாகிரபி ரிலேட்டடா, என்விரான்மெண்ட் ரிலேட்டடா, கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா இந்த எக்ஸ்பிளைன் வீடியோ பார்க்க போறோம். ஓகே. என்ன கரண்ட் அஃபேர்னு சொல்லுங்க. என்ன கரண்ட் அஃபேர்னா நேச்சர் கிளைமேட் சேஞ்ச்ன்ற ஒரு ஜேர்னல்ல ரிகார்டிங் வெஸ்ட் அண்டார்டிகா, அந்த வெஸ்ட் அண்டார்டிகால இருக்கக்கூடிய அந்த ஐஸ் செல்ஃப்ஸ் வந்து மெல்டிங் ஆகிறது இஷ்யூஸ் வந்து பேசியிருக்காங்க. ஆமா. ஸோ இது வந்து யூகே பேஸ்டு ரிசர்ச்சர்ஸ் டாக்டர் கேட்லின் அவங்க கூட இன்னும் 2-3 ரிசர்ச்சர்ஸ் சேர்ந்து இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆக்சுவலி அந்த ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆனதுல இருந்தே ஒரு பெரிய ஒரு வேவை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஆமா. அலாங் வெஸ்ட் டு ஈஸ்ட் எல்லா ரொம்ப இம்பார்ட்டன்டான சிக்னிஃபிகண்டான மேகசின்ஸும் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா. கார்டியன்லயும் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து அதை பத்தி பேசுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். ஆமா. உண்மையிலே சொல்ல போனோம்னா வந்து நம்ம ஐஸ் ஷீட்ஸை எப்படி ஐஸ் ஷீட் மெல்டிங்கோ இல்லை ஐஸ் ஷெல்ஃப் மெல்டிங்கோ எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் சொல்லலை. இதெல்லாம் வந்து இந்த மெல்டிங் அண்ட் அது ரிலேட்டடான கான்சிக்வன்சஸ் வந்து இன்னெவிட்டபிள். ஆமா, இன்னெவிட்டபிள் தான் சொல்லியிருக்காங்க. இன்னெவிட்டபிள்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து மாற்றவே முடியாது, நடந்துதான் தீரணும். ஆமா. ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மாடல் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்டல் மாடல்ஸ் வந்து என்னென்ன மாதிரி ரிசல்ட்டை வந்து இனிமேல் கொடுக்கலாம். 2100க்கு 2045ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இயரா இருக்கு. அது என்னங்கிறத நம்ம உள்ள பாக்குறப்ப நமக்கு தெரியும். சசின், இப்ப நம்ம ஜியாகிரபிக்கல் டேர்ம்ஸ்ல பார்க்கும்போது ஆமா ரிகார்டிங் ஐஸ் ஷீட்ஸ், ஐஸ் செல்ஃப்ஸ், ஐஸ்பெர்க், கிளேஷியர் இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் கேள்விப்படுறோம். நிறைய இருக்கு. ஆமா, ஒன்னொன்னுக்கும் பெரிய வித்தியாசமும் இருக்கு. ஆமா. இதுல வந்து மெயினா சொல்லியிருக்கிறது வந்து ஐஸ் ஷீட்ஸ் அண்ட் ஐஸ் செல்ஃப்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஆமா. ஸோ ஆக்சுவலி கிளேசியர்ஸ் பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆமா, அந்த நம்ம சிக்கிம் ஃப்ளட் ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சிக்கிம் ஃப்ளட் ரிலேட்டடா போட்டிருக்கோம். இஃப் ஐம் ரைட், அது ரிலேட்டடாவே இப்போ ஒரு ஆர்டிகல் ஏதோ படிச்சுமான்னு ஞாபகம். ஓகே. கிளேசியல் லேக்ஸ், அது ரிலேட்டடா அவுட் பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ், அதை பத்தி நம்ம ஆர்டிகல் பார்த்தோம். இதுல வந்து இந்த வீடியோஸ், இந்த எக்ஸ்பிளைனர் வீடியோல வந்து நம்ம ஐஸ் ஷீட் அண்ட் ஐஸ் ஷெல்ஃப்னா என்னங்கிறத பார்ப்போம். ஓகே. மீதி இருக்கிற எல்லா இதுமே வந்து பாசிபிளி நம்ம வேற ஏதாவது வீடியோஸ் சொல்லலாம், இல்ல வியூவர்ஸ் வந்து அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஐஸ் ஷீட் அப்படின்னா என்னன்னா மோர் தென் 50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ஏரியால அவ்வளவு பெருசா இருக்கிற ஒரு ஐஸ் மெட்டீரியல். ஓகே. அவ்வளவுதான், சிங்கிள் லார்ஜஸ்ட் ஐஸ் மெட்டீரியல். இப்ப வந்து உலகத்துல வந்து 2 இடத்துல தான் ஐஸ் ஷீட் இருக்கு. ஓகே. ஒன்னு கிரீன்லாண்ட்ல இருக்கு, இன்னொன்னு அண்டார்டிகா. கிரீன்லாண்ட்ல இருக்கிறது கன்சிடரபிளி சின்னது. ஓகே. பல்வேறு எராஸ் அண்ட் எபாக்ஸ்ல வந்து உலகம் ஃபுல்லா ஐஸ் ஷீட்ஸா தான் இருந்துச்சு. தேர் வர் செவரல் ஐஸ் ஷீட்ஸ் இன் கனடியன், நார்த் அமெரிக்கன் ரீஜன், யூரோப்பியன் ரீஜன். ஓகே. இந்த மாதிரி ஐஸ் ஷீட்ஸா தான் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற ஐஸ் ஷீட்ஸ் வந்து கிரீன்லாண்ட்ல இருக்கிறதும் அண்டார்டிகா. அதுலயும் குறிப்பா நம்ம வந்து அந்த அண்டார்டிகன் ஐஸ் ஷீட்ஸ் தான் இப்ப பேச போறோம். ஓகே. ஸோ அந்த அண்டார்டிகன் இதெல்லாம் நம்ம ஒரு மேப்பை வந்து போடலாம். ஓகே. நம்ம எக்ஸ்பிளைன் வீடியோல அந்த அண்டார்டிகன் ஐஸ் ஷீட் வந்து டிரான்ஸ் அண்டார்டிக் மவுண்டன்ஸ்னு நடுவுல ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இருக்கு. ஆமா, அந்த மவுண்டன் ரேஞ்ச் தான் வெஸ்ட் அண்டார்டிகன் ஐஸ் ஷீட் அண்ட் ஈஸ்ட் அண்டார்டிகன் ஐஸ் ஷீட்னு ஒரு செப்பரேஷன் கொடுக்குது. கரெக்ட். என்ன சொல்றாங்கன்னா இந்த அண்டார்டிகன் ஐஸ் ஷீட் மெல்ட் ஆச்சுன்னா சி லெவல் வந்து 61 மீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அப்பா. கிரீன்லாண்ட்ல இருக்கிறது மெல்ட் ஆச்சுன்னா அரௌண்ட் அது கொஞ்சம் கம்மி தான். ஆனா இது அவ்வளவு பெரிய ஒரு ஐஸ் ஷீட் லேண்ட்ஸ்கேப். ஓகே. ஸோ அதுதான் வந்து ஐஸ் ஷீட். ஐஸ் ஷெல்ஃப் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு ஐஸ் ஷீட்னே வச்சுக்கோங்க. ஐஸ் ஷீட் இருக்கு. கிளேசியர்ஸ்ங்கிறது நாம என்ன பார்த்திருக்கோம், அதாவது ஹை ஆல்டிடியூட்ல இருக்கிறது மூவ் ஆகுற அந்த ஐஸ் ஸ்லோப்ல மூவ் ஆகி போற ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், கிளேசியல் ஐஸ். இப்ப இந்த ஐஸ் ஷீட் மாதிரியான அந்த ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல இருந்து
கிளேசியர்ஸ் மாதிரி ஐஸ் வந்து அப்படியே போய் கோஸ்ட்ல வந்து நிக்குதுன்னு. ஓகே, கோஸ்ட் லைன்ல. ஓகே, ஓகே, கோஸ்ட் லைன்ல போய் நிக்க அந்த ஒரு அந்த சேம்பர் ஆஃப் ஐஸ், ஓகே, அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாக் ஆஃப் ஐஸ், இது எல்லாமே தான் நம்ம வந்து ஐஸ் ஷெல்ஃப் சொல்றோம். சோ ஐஸ் லேயர் பை லேயர் ஐஸ் ஷெல்ஃப் வந்து கோஸ்ட் லைன்ல தான் நம்ம பார்க்கணும். ஆமா, அதான் கோஸ்ட் லைன்ல இது லேயர் பை லேயரா ஃபார்ம் ஆயிருக்கு. ஆமா ஆமா. சோ இத தான் வந்து நம்ம ஐஸ் ஷெல்ஃப்னு சொல்றோம். சோ தீஸ் ஆர் த டூ ஐஸ் ஷெல்ஃப்னு பாக்குறப்ப தட் இஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மாலர் மெட்டீரியல், ஸ்மாலர் ரீஜன் ஆஃப் ஐஸ் when compared to ஐஸ் ஷீட். ஓகே, இன்னொன்னு சொல்ல போனோம்னா ஐஸ் ஷீட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு பேரு கான்டினென்டல் கிளேசியர். ஓ, ஓகே, பேர் புரியுதா உங்களுக்கு? புரியுது. கான்டினென்டல் கிளேசியர். ஓகே, வாட் ஆர் ஐஸ் ஷீட்ஸ் அப்படின்னா தே ஆர் கான்டினென்டல் கிளேசியர். அப்ப புரிஞ்சுக்கோங்க அதோட பெருசு, அதோட சைஸ் எப்படி இருக்கும். அதோட சைஸ் அண்ட் ஏரியா வால்யூம், ஒரு லேண்ட் மாஸே ஐஸா இருந்தா ஐஸ் ஷீட். ஓகே, ஐஸ் ஷெல்ஃப் அப்படிங்கிறது ஒரு கோஸ்ட் லைன்ல இருக்கிற ஒரு ஐஸ், ஒரு சேம்பர் ஆஃப் ஐஸ், ஒரு பிளாக் ஆஃப் ஐஸ். இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் கிளேசியல் மூவ்மெண்ட். ஓகே, ஃப்ரம் த ஐஸ் ஷீட் டு த கோஸ்ட். அதுதான் வந்து ஐஸ் ஷீட்டுக்கும் ஐஸ் ஷெல்ஃப்க்கும் இருக்கிற வித்தியாசம். இப்ப வந்து பார்த்தோம்னா சதர்ன் ஓஷன்ல இல்ல அண்டார்டிக் ரீஜன்ல இருக்கிற இந்த ஐஸ் ஷீட் ஒரு ஐஸ் ஷெல்ஃப் மெல்டிங் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் வந்து இந்த வெஸ்ட் அண்டார்டிக் ஐஸ் ஷெல்ஃப் தான். ஆமா, WAIS சொல்றோம், வெஸ்ட் அண்டார்டிக் ஐஸ் ஷெல்ஃப். இந்த நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐஸ் ஷெல்ஃப் மெல்டிங் நடந்துட்டு தான் இருக்கு, அதை ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வருது. ஆமா, இந்த பர்டிகுலர் ரிசர்ச் ஒர்க்கோட சயின்டிபிக் கொஸ்டின்ஸா நம்ம என்ன கன்சிடர் பண்றது? ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் அத ப்ராமினென்ட்டா வந்து 2 கொஸ்டின்ஸ் அவங்க வைக்கிறாங்க. இது வந்து இன்எவிட்டபிள். இந்த வெஸ்ட் அண்டார்டிகால நடக்கக்கூடிய அதுவும் வந்து அமண்டன்சி சொல்லி அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய அந்த ஐஸ் செல்ஃப் வந்து மெல்டிங் வந்து இன்எவிட்டபிள். ஸோ இதை வந்து இது பண்ண முடியாது. ஸோ இதை வந்து எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது? சோ இதோட சி லெவல் வந்து இது மெல்ட் ஆச்சுன்னா சி லெவல் எவ்வளவு ரைஸ் ஆகும்ன்றது ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு வந்து அன்அவாய்டபிள் அண்ட் எந்த அளவுக்கு வந்து எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்க போறோம், சி லெவல் எவ்வளவு ரைஸ் ஆகும்ன்றத பத்தி அவர் சொல்றாங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் வந்து எவ்வளவு ஐஸ் வந்து மெல்ட் ஆனா இந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிஸ் வந்து தாக்கு பிடிப்பாங்கன்ற மாதிரி. ஓகேவா? ஓகே, ஏன்னா நாம வந்து எப்படி குறைக்கலாங்கிறதெல்லாம் குறைக்கலாங்கிறது கிடையாது, தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்றது. எவ்வளவு மெல்ட் ஆச்சுன்னா தாக்கு பிடிக்கலாம். ஆமா, சோ அந்த இந்த 2 இதை வச்சுதான் அவங்க பேசிக் ரிசர்ச் எப்படி குறைக்கலாம். இன்னொரு வாட்டி அத ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். எப்படி குறைக்கலாங்கிறது கேள்வி இல்ல, குறைக்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க. இன்எவிட்டபிள். சோ அந்த சயின்டிபிக் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா எவ்வளவு வரைக்கும் லாஸ் ஆச்சுன்னா நம்ம தாக்கு பிடிக்க முடியும். சோ அந்த மாதிரி தான் கொஸ்டின் எழுதிருக்காங்க. ஓகே, அதுவே எவ்வளவு நம்மளுக்கு நம்ம ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ்னால நம்ம எவ்வளவு கிளைமேட் சேஞ்சை இன்டியூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது இந்த சயின்டிபிக் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்றதுலேயே நம்மளுக்கு தெரியும். ஆமா, அவங்க அந்த ஆர்டிகல்ல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, வெஸ்ட் அண்டார்டிகால இருக்கிற அந்த ஐஸ் ஃபுல்லா மெல்ட் ஆனா சி லெவல் வந்து 5 மீட்டர் வரைக்கும் ரைஸ் ஆகும்ன்றாங்க. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் அதாவது மொத்த நாம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து 60 மீட்டர்ஸ்க்கு மேல வந்து மொத்த அண்டார்டிகா. ஓகே, ஒன்லி வெஸ்ட் அண்டார்டிகா மட்டும் 5 மீட்டர் ரைஸ் ஆகும். 5 மீட்டர்ஸ். ஆமா, சி லெவல்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி ரைஸ் ஆகும்போது இன்னொன்னு சொல்றாங்க, 1/3 ஆஃப் பாப்புலேஷன் வந்து அந்த கோஸ்டல் ஏரியால தான் இருக்காங்க. லைக் மும்பை, ஷாங்காய் அந்த மாதிரி ஹை பாப்புலேட்டட் சிட்டிஸ் எல்லாம் வந்து கோஸ்டல் லைன்ல தான் இருக்கு. ஸோ இதோட எஃபெக்ட் வந்து அந்த கோஸ்ட் லைன் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே எஃபெக்ட் இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகே, சசின், இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல்ல இருந்து இந்த இஷ்யூஸ்ல இருந்து நாம என்ன டேக் அவே எடுத்துக்கலாம்? ஓகே, இப்போ இதுல இந்த பேப்பர் வந்து மோர் தென் 20 பேஜுக்கான பேப்பர். ஓகே, ஸோ அதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய மெத்தடாலஜிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் எடுத்திருக்காங்க, மாடலிங் பண்ணி எப்படிலாம் சிமுலேஷன் இருக்குங்கிறத பார்த்துருக்காங்க. ஓகே, நம்ம மொத்தமா அதை பார்க்க முடியாது, அதை பார்க்கறதுக்கான தேவையும் நம்மளுக்கு இல்லை. அது ஒரு ஹை ப்ரொஃபைல் சயின்டிஸ்டோட வேலை. ஓகே, டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸோட வேலை. இப்ப நம்ம இந்த வியூவர்ஸ்க்கு நம்ம கொடுக்கறதுக்கு வந்து அதுல இருக்கிற ஒரே ஒரு ரிசல்ட்டை மட்டும் எடுத்துருவோம். ஓகே, நம்ம யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றோம் நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுப்போம், ஜெனரல் வியூவர்ஸ்க்கும். அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைம் லைன் இயர் 1920ல இருந்து 2010 வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஒய் ஆக்சிஸ்ல வந்து டெம்பரேச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, டெம்பரேச்சர் ஜோன். இப்ப 2006 வரைக்கும் வந்து ஹிஸ்டாரிக்கல் கேசஸா எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த டெம்பரேச்சர்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா,
மோஸ்ட்லி அது வந்து -0.5 டிகிரிஸ்ல இருந்து ஓகே 0 ஆர் 0.5 தான் இருந்திருக்கு. ஓகே, இதெல்லாமே வந்து அந்த ஐஸ் ஷெல்ஃபோட ஐஸ் ஷீட்ஸோட டெம்பரேச்சர். ஓகே ஓகே, வேறஸ் 2006க்கு அப்புறம் அதுல உள்ள நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. 2006க்கு அப்புறம் ஃபியூச்சர் கேசஸ் வைக்கிறாங்க. என்னென்ன மாதிரி கேசஸ் வைக்கிறாங்கன்னா, ஒன்னு பாரிஸோட 1.5 டிகிரி செல்சியஸ் அது ஒரு கேஸா வைக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாரிஸோட 2 டிகிரி செல்சியஸ் அது ஒரு கேஸா வைக்கிறாங்க. அதே மாதிரி ஐபிசிசியோட ஆர்சிபின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆமா, ரெப்ரசன்டேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் பாத்வே, அதுல வந்து நிறைய இருக்கு. ஆமா, இவங்க எடுத்துக்கிட்டது வந்து RCP 4.5 and RCP 8.5. ஆமா, சோ இந்த RCP இந்த 4 கேசஸும் எடுத்துக்கலாம். சோ பாரிஸ் 1.5, பாரிஸ் 2, RCP 4.5, RCP 8.5. RCP 4.5 and 8.5 என்னன்னா எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் நம்ம வச்சிருக்க முடியும். ஸோ 4.5 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிளக்ஸ்ல நம்ம வச்சிருக்க முடியும் அப்படின்னா அது 4.5. அதே மாதிரி 8.5 இது நம்ம 2.5 ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன், 6 ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, 2.6 ஒன்னு இருக்கு, 2.6, 4.5, 6 and 8.5. 4 இது. 8.5 தான் வந்து worst case scenario. ஆமா, இது வந்து 2100 ஆஃப் இயர்ல அந்த 8.5 வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ரேடியாலஜிக்கல் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, ஆமா, அந்த எனர்ஜி ஃப்ளக்ஸ் இருக்கும் மாதிரி டியூ டு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். ஆமா, ஸோ இந்த கேஸ் சினாரியோஸ் வச்சு அவங்க சிமுலேட் பண்றாங்க. ஓகே, எப்படி இந்த டெம்பரேச்சர்ஸ் இருக்கும், இந்த ஐஸ் ஷெல்ஃபோட டெம்பரேச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து. ஸோ இதை பாக்குறப்ப 2006ல இருந்து 2045 வரைக்கும், இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம். ஆமா, 2045 வரைக்கும் பெரிய வேரியேஷன் இல்லை. ஓகே, பெரிய வேரியேஷன் இல்லை, ஆனா கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. 2045ல இருந்து மேல பாக்குறப்ப இந்த பாரிஸ் 1.5, ஓகே, பாரிஸ் 2, RCP 4.5 இது மூணும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் இருக்கு. ஓகே, இன்க்ரீஸ் இருக்கு, ஒரே அளவு தான் இருக்கு. ஆனா RCP 8.5 இருக்கு பாருங்க, அந்த RCP 8.5 எங்கேயோ டைவர்ஜ் ஆகி போயிடுச்சு. ஓகே, இந்த டைவர்ஜன்ஸ் ஆஃப் RCP 8.5 from the other 3 case scenarios happens from the year 2045 அவங்க predict பண்ணி ஒரு மாடலிங் போட்டு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ என்ன சொல்றதுன்னா, இப்ப இது எப்படி பாக்குறது, அப்ப பாரிஸ் 1.5 பண்ணாலுமே கூட அது வந்து ஆக்சுவலி 0.5க்கு மேல டெம்பரேச்சர் போயிடுச்சு. ஆமா, ஓகே, RCP 8.5ல இருந்து வச்சுங்க 2100ல வந்து 1க்கு மேல டெம்பரேச்சர் போகுது. ஆமா, எது ஐஸ் ஷீட்டோட டெம்பரேச்சர். அப்ப எவ்வளவு பெரிய டெம்பரேச்சர் வந்து நீங்க நம்ம 8.5ல வந்து 8.5ல மெயின்டைன் பண்றோம்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து RCP 4.5 பாரிஸ் 1.5 2 இந்த மாதிரி பாரிஸ் 2 இந்த மாதிரி நம்ம பண்றதுக்கே நமக்கு வந்து பாதிப்புகள் இருக்கு. அதனாலதான் திஸ் இஸ் இன்னெவிட்டபிள், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா எந்த அளவுக்கு பண்ணா நம்ம தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பரை கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை கரெக்டா நம்ம வந்து நான் கரெக்டா அதை கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி அந்த கிராஃப்ஸ் எல்லாம் பாக்குறப்போ இன்னும் கூட ஈஸியா அவங்களுக்கு புரியலாம். ஸோ 2045 இஸ் 1 year which diverges. ஓகே, அப்படின்னு அவங்க மாடலிங் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. அது நம்ம பியர் ரிவ்யூ இருக்கிறதுனாலதான் நேச்சர் கிளைமேட் சேஞ்ச் மாதிரி ரொம்ப மிகப்பெரிய ஜேர்னல்ஸ்ல அந்த டேட்டா பப்ளிஷ் ஆகுது. ஸோ நேச்சர் பப்ளிகேஷன் குரூப் இஸ் ஒன் group of journals where scientists pursue a lot to publish. ஓகே, ஸோ நேச்சர் கிளைமேட் சேஞ்ச் வந்து அவங்களோட பியர் ரிவ்யூ நம்ம அப்படியே கொஸ்டின் பண்ணிட முடியாது. ஸோ தே ஹாவ் ஒரு லெகசி. அதனால வந்து அதுல பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா நிறைய பியர் ரிவ்யூ தாண்டி தான் அது வந்துடும். ஸோ அதனாலதான் 2045ங்கிற அந்த வருஷத்தை வந்து நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே அதுல ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு இந்த ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். சசின், இதுல வந்து இந்தியாவோட ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கு. நம்ம தான் அந்த ஐஎன்எஸ் சாகர் வண்டியிலேயே ஆமா மைத்ரின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அனதர் இது வந்து பாரதி. இப்ப இந்த ரெண்டுமே ஆக்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தக்ஷின் கங்கோத்ரின்னு ஒண்ணு இருந்துச்சு, 1990லேயே டீகமிஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 2 இது ஆக்டிவ்ல இருக்கு, மைத்ரி வந்து பாரதி. ஆமா, மேபி இது வந்து ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருந்துக்கலாம், மேபி வரலாம். கரெக்ட் உண்மை. இது வந்து இந்த சி அப்புறம் வந்து டிரான்ஸ் அண்டார்டிக் ஆமா மவுண்டன்ஸ், அப்புறம் இந்த ஐஸ் ஷெல்ஃப்ஸ் இன் வெஸ்ட் அண்டார்டிகா,
ஸோ இதெல்லாமே வந்து ஜாகிரபிக்கெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அண்டார்டிகா சுற்றியே நிறைய சீஸ் இருக்கு. நம்ம ஒரு சீ சொல்லியிருந்தோம், அமண்டன் சீன்னு சொல்லியிருந்தோம். ஆமாம். ராஸ் சி, அதுக்கப்புறம் இன்னொரு வெடல் சி. ஸோ இந்த மாதிரி சீஸ் நிறைய இருக்கு. ஆமாம். டிரான்ஸ் அண்டார்டிக் மவுண்டைன் சொல்லியிருக்கோம். தென் செல்ஃப்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். என்னென்ன செல்ஃப்ஸ், அந்த நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அந்த ராஸ் அண்ட் ரான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, அது என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் கோஸ்ட் லைன்ஸ்ல இருக்கிற ஷெல்ஃப்ஸ் அது. ஸோ அது எந்த பக்கம் வரலாம் அப்படிங்கிறதும் கூட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜாகிரபிக்கல் மேப் ரிலேட்டடான கொஸ்டின். ஏன்னா மேப் கொஸ்டின் இல்லாம ப்ரிலிம்ஸ் இருக்கவே இருக்காது. ஆமா. அண்ட் மோரோவர் இது ஒரு ரொம்ப கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா பாக்குறப்ப ரொம்ப இன்டர்பிரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இது இந்த கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ அந்த நேச்சர் கிளைமேட் சேஞ்ச்ல பப்ளிஷ் ஆன அந்த ஜர்னல் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ்க்கும் இந்த கரண்ட் அஃபேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும். ஆமாம். ஓகே. ஸோ வேற ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோவில் வில் ஹாவ் another current affair, we'll interpret it and we'll give it to the viewers. Yes. Thank you, Silambarasan. Thank you, Saseen.